حسبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் பாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட், MSC பாஸ் ரோட், திருச்சிவாக்கம் ஹை ரோட். ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு இந்த மக்கள் ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கஷ்டப்படணும்? தேவையா? ஆனால் அந்த மக்கள் தான் உறுதியாக இருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அன்சாரி தோழர்கள் ரொம்ப உறுதியா நிற்பாங்க, இங்கேயும் உறுதியா நிற்கிறார். அப்புறம் இரண்டாவது முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது. இரண்டாவது முயற்சியும் அவர்களுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்து என்ன செய்யறானுங்க? தந்த படையை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு 15 கேர்ள்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இதுல கிரிக்கெட்ல ஆட விடுற மாதிரி ட்ரை கேர்ள்ஸா, அவங்களுக்கு பேர் என்னது, சேஸ் கேர்ள்ஸ். அந்த மாதிரி இங்கே சேஸ் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க ஆட விடுறதுக்கு, பாட விடுறதுக்குன்னு. இதுல இந்தா தான், இந்தா பின் உத்பாவுடைய மகளார் இந்தா, அபூ சுஃபியானுடைய மனைவி. இவங்க வந்து தலைமை தாங்கி டான்ஸ் ஆட அப்படியே நடக்குது. நான் சொல்றது பொய்யல், நடந்தது. அவங்க தலைமையில அப்படியே அந்த படைகளுக்கு மத்தியில போய் அப்படியே உற்சாகம் மூட்டி ஆடுறாங்க, பாடுறாங்க, ஜாலி பண்றாங்க. அந்த அப்படியே பாடிக்கிட்டே வந்து, நீங்கள் வீரர்கள் அல்லவா, நீங்கள் எத்தனை தலைகளை கொய்வீர்கள், நீங்கள் அத்தனை பேரை கொய்ந்து கொலை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் பட்டு கம்பளம் விரித்து எங்களுடைய பஞ்சனைகளை உங்களை அணைத்துக் கொள்கிறோம். இப்படிலாம் பாடினா எப்படி இருக்கும்? வெற்றி பெற்றுட்டா நமக்கு ஒண்ணு கிடைக்கும்னா எல்லாம் ஒரு மாதிரி ஆகத்தானே செய்வோம். அந்த மாதிரி ஆடல் பாடல்கள் அங்கே நடக்குது, இவ்வளவும் நடத்தப்படுகிறது. அப்போ இவர்கள் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரியான முயற்சிகள் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்ப போருக்கான எல்லா முயற்சியும் நடக்க ஆரம்பிச்சு. எப்பவுமே வந்து நிற்கும் இல்லையா, படைகள் நிற்க ஆரம்பிச்சு. நீங்க எப்பவுமே படை நிற்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் அவர்களுக்கு இடையில குறைஞ்ச ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் நிற்பாங்க. அப்படிதான் நிற்பாங்க. நின்று முதலில் யார் தாக்குவது, யார் ஆரம்பிப்பது என்பதுல வந்து அப்படி வரும், அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் வரும். இங்க வந்து முதல் தீ வந்து தல்ஹா இப்னு அப்துல்ஹா, அப்தாருங்கிற அந்த கிளை இருக்கிறாங்கள, அந்த கிளையை சார்ந்தவன். அவன் கிட்ட தான் கொடி அவங்களுடைய கொடி, எதிரியுடைய கொடி யார்கிட்ட இருக்கு, குறைசிகளுடைய கொடி அவன்கிட்ட தான் இருக்கு. அந்த கொடியை பிடித்துக் கொண்டு அந்த தல்ஹா இப்னு அப்துல்ஹா நேர அப்படி பயங்கரமா ஒட்டகத்துல வந்துட்டு ஆகலாமா, வாடா, இங்க சொல்லுவாங்கல்ல, அதே நெஞ்சில மஞ்சாச்சாறு உள்ள வாடா அப்படிமால, அந்த மாதிரி வாடா, தைரியம் உள்ள வாடா பார்ப்போம் அப்படின்னு வம்புக்கு இருக்கிறான். வம்புக்கு இருந்தா அப்படியே. ஆனா இவன் வந்து அப்துல்ஹா வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு ரொம்ப வீரர், அதுல குறையில்லாத வீரன், பல போர்க்களங்களை சந்தித்தவன், பல போர்க்களங்களில் வெற்றி வாகக்கூடியவன். இவனுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, அந்த மக்கா மக்களுக்கு மத்தியில ஒரு தனித்துவம் உண்டு. அதனால வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா முஸ்லிம்கள் படையில யாரு முதல்ல இவனை போடுறது அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு அப்படி வருது. ஆனா யாருமே எதிர்பார்க்காம டக்குன்னு பாத்தீங்கன்னா குபேரெல்லாம் தளரணும், தப்புன்னு அவன் அந்த வேகத்தோட போய் அடிச்சு அவன் குதிரை அவனுடைய ஒட்டகத்துல ஏறிடுறாரு. ஒட்டகத்துல போய் அடிச்சு ஒட்டகத்துல ஏறாரு. ஒட்டகத்துல ஏறி அவனை கீழே தள்ளி வாழ வச்சு முடிஞ்சு போச்சு. ஹலா ஒரே சாக்கு ஹலா முடிஞ்சு. ரொம்ப உதார காட்டிட்டே இருக்குமா, தப்புன்னு துப்பாக்கி எடுத்து போட்டோம்னு தப்புன்னு செத்து போயிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இது ரொம்ப காட்டினா தப்புன்னு ஒரு ஓட போட்டாங்க, முடிஞ்சு போச்சு காட்ட. முதல் கொடி விழுகிறார். கொடி விழுந்தவன கொடியை விழ விட மாட்டானுங்க எப்பவுமே. அடுத்த ஆள் இந்த கொடியை பிடிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த ஜுபைர் அவர்கள் வெற்றி வீழ்த்திய உடனே இந்த ஜுபைர் வேற, அந்த மலை மேல நிக்கிற ஜுபைர் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. மலை மேல ஒரு 50 வீரர்களை
அம்பேயக்கூடிய வீரர்களை நியமித்து அவருக்கு தலைமையாக அப்துல்லா பின் சுபைரை நியமிக்கிறார்கள் அல்லவா, அந்த சுபைர் வேற இந்த சுபைர் வேற. அவர் மலை மேலதான் இருக்கிறார், அவர் மலை உச்சியில தான் இருந்து கண்காணிக்கிறார். ஆனா அவர் வேற இவர் வேற. இவர் வெட்டி வீழ்த்துற உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் சவுண்ட் ரசூலுல்லாஹ் விடுறாங்க. சவுண்ட் ரசூலுல்லாஹ் விட்டவன பட அத்தனையும் சேர்ந்து அல்லாஹ் அக்பர் எப்படி இருக்கும், இந்த ஏன் இருக்கும் பாருங்க, அப்படி நிற்குது. ஆனா அடுத்தவன் அடுத்த கொடியை பிடிக்க ஆரம்பிக்கிறான். யார் பிடிக்க ஆரம்பிக்கிறான்னா அவனுடைய சகோதரன் அபுதல்ஹாவுடைய சகோதரன் உஸ்மான் இப்னு அப்துல்லஹா. உஸ்மான் இப்னு அப்துல்லஹா வந்து அடுத்த கொடியை பிடிக்கிறான். அடுத்த கொடியை பிடிச்சிட்டு அவன் வாங்கடா பாப்பாங்கிறான். அடுத்த நேரமா கொடுக்கல, நேரமே கொடுக்கல. ஹிஸ்புல்லா யாரு, இங்க இருக்கிற ஹிஸ்புல்லா யாரு, அன்சாருல்லா தராங்க. தப்புன்னு எதிராக ஒரு வெட்டு முடிஞ்சு வச்சுக்காரு, ஒரே வெட்டு தீக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடை முடிஞ்சு போச்சு, அவனுடைய குடல் சென்று கீழே விழுந்து செத்து போகிறான். அடுத்த வகுப்பு அப்புறம் வந்து அபு சாத் இப்னு அப்துல்லஹா அடுத்த சகோதரன் வந்து கொடியை பிடிக்கிறான், கொடியை எடுக்கிறான். அப்ப அவனை யார் அடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாஹிப் இப்னு அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அவங்க வந்து ரொம்ப அலட்டிக்கிறதுலாம் இல்லை, ரொம்ப அப்படின்னு கொடியை வச்சுட்டு ஆட்டுவானுங்க இல்லையா, அவர் அலட்டிக்கிறதே இல்லை. ஒரு அம்பை எடுத்தாரு, அப்படி குழி பார்த்தாரு, ஒரு அடி முடிஞ்சு போச்சுக்காரு, தொப்புன்னு வந்தாரு. அடுத்த ஓவர் 3 ஓவர், அடுத்து விக்கெட் 3 விக்கெட், அடுத்த 4வது விக்கெட். மூசா இப்னு தல்ஹா இப்னு அப்துல்லஹா, அபுதல்ஹாவுடைய மகன், தல்ஹாவுடைய மகன் அபுதல்ஹாவுடைய பேரன், தல்ஹாவுடைய மகன் அடுத்து வந்தாச்சு. ஏன் சகோதரர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. அடுத்து அபுதல்ஹாவுடைய மகன் கொடி எடுத்துட்டார், 4வது ஆள். இவரை வந்து ஆசிம் இப்னு சாமித் இப்னு அபுல் ஃபலாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அம்பேங்க ஒரு அடி முடிஞ்சு போச்சுக்காத. அடுத்து வந்து கிலாப் இப்னு தல்ஹா வந்து அடுத்த கொடியை பிடிக்கிறான். அபுதல்ஹாவுடைய தல்ஹாவுடைய இன்னொரு மகன் வந்து கொடியை பிடிக்கிறான். இவர் என்ன பண்றாரு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாளை எடுக்கிறாங்க, பக்கத்துல போறாங்க, ஒரு வெட்டு முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, வெட்டிட்டாங்க. ஆக 5வது விக்கெட் விழுந்தாச்சு. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prithivakam High Road. NSC Boss Road, உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Boss Road, சென்னை 79. சென்னை மல்லடியில் பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஷோரூம் ஹசானா விமென்ஸ் பாட்டிக். குர்கா, அபாயா, ஹிஜாப், ஷால்வேஸ், ஸ்கார்ஃப், நைட்டிஸ், உள்ளாடைகள், அழகு சாதனங்கள், அத்தர் மற்றும் பெர்ஃப்யூம் ஆகியவை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நியாயமான விலையில் கிடைக்கும். ஹசானா எண் 75, அங்கப்ப நாயக்கன் தெரு, மல்லடி, சென்னை 1. போன் 42526284. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன தொகுப்பு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. ஆலிம் முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமணான் நல்வாழ்த்துக்கள். முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் அனைத்து விதமான சில்லர் மெட்டீரியல் மற்றும் புடவைகள் மொத்தமாகவும் சில்லறையாகமான சிறந்த இடம் முபாரக் டெக்ஸ்டைல். எண் 190, அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 9791095546 9551758646. 6 ஜுலாஸ் இப்னு தல்ஹா அடுத்து தல்ஹாவுடைய இன்னொரு மகன், அவர் கொடி எடுக்கலாம். அந்த ஆளு வந்து தல்ஹா இப்னு
உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா இது வேற ஆள். தல்ஹா இப்னு உபைதுல்லாவுடைய தல்ஹா இவங்க பேரு. ஆனா இவங்க வந்து உபைதுல்லாவுடைய மகன். இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஈட்டியை வச்சு தூக்கிடுறாங்க. ஓங்கி ஏற்றி தூக்கி வீசுறாங்க. ஒரே குடும்பம் 6 பேர் அவுட். அதே மாதிரி அத்தார் இப்னு சுராபில் என்கிற அடுத்த கொடியேந்தான். இவனை அலி ரலியல்லாஹு தஆலா மேல ஏறுறாங்க, ஒரு வெட்டு முடிஞ்சு போச்சுட்டாரு. அவ்வளவுதான், அடுத்து வீசிடுறாங்க. அடுத்த ஆள் ஒரே குடும்பத்தில் 6 பேர் அவுட்டு, 7வது ஆளு இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா அதே அப்தார் கிளையை சேர்ந்தவர்கள். இந்த குரைஸ் இப்னு ஹாரிஸ் அடுத்து இவரை வந்து யார் சொல்றான்னா உஸ்மான்ங்கிற ஒரு கொலை பண்றாரு. உஸ்மான்ங்கிறது இந்த உஸ்மானை பத்தி வரலாற்று குறிப்பு ரொம்ப மிக முக்கியமானது. இவருக்கு வந்து இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இவர் முனாஃபிக் தான். ஆனால் தன்னுடைய கிளையாருக்காக உதவி செய்வதற்காக போரிடுவதற்காக வந்திருக்கார். இவர் போராட வர்றது ஈமானுக்காக வரல, கொள்கைக்காக வரல, தான் குலத்துக்காக வந்திருக்கார். தான் குலத்துக்காக. நம்ம ஊர்ல பார்த்துருப்போம், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலங்கு. முதல்ல தௌஹீதுல ஆரம்ப காலங்கள் நம்ம சொல்றப்போ நமக்கு உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே எதிரி நிறைய இருப்பாங்க. வீட்டிலே என்னடா நாசமா போயிடுவான், நல்லா தானே இருந்தான், நல்லா படம் பார்த்துக்கிட்டு இருந்தான், நல்லா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தான், நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பாவி பயலுக்கு இப்ப தௌஹீது நாயி, இவன் தண்ணி அடிக்க மாட்டேங்கிறான், சிகரெட் அடிக்க மாட்டேங்கிறான், இவன் கெட்டு போயிட்டான், படம் பார்க்க மாட்டேங்கிறான். ஜமாத்துல பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நம்ம மேல யாராவது கையை வச்சுட்டான்னு வைங்க, ஒட்டுமொத்த குடும்பம் குடிக்குவாங்க. ஏன்? அங்க கொள்கையெல்லாம் கிடையாது. குடும்பம் கொள்கை ரெண்டு வேறுபட்டு தான் இருப்பான். ஆனா குடும்ப ரீதியா எப்படி நிற்பான்? என் குடும்பத்தை கையை வச்சியாடா, என்னடா நினைச்சுக்கிட்டீங்க, அவன் என்னடா செஞ்சுட்டான், அதுவும் நம்ம திட்டுவான். அங்க போய் நின்றுக்கிட்டு அவன் என்னடா செஞ்சுட்டான், அல்லாஹ் சொல்ல தப்பாடா, தொழில்புறம் சொல்ல என்னடா, நீங்களா சொல்லுவீங்களா அப்படிமா நம்ம கேட்டுட்டு வருவோம். அதே மாதிரி தான். சரி, கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் தன் கூட்டத்தார்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த ஆள் வந்து நிற்கிறாரு. இந்த உஸ்மான் என்கிறது அவர் போட்டு தாக்குறார். அந்த ஜுரைஸ் இப்னு ஹாரிஸை வந்து ஒரே தட்டுறார், கதையை முடிச்சிடுறார். அப்புறம் வந்து இப்னு அப்துல் மனாஃப்ங்கிற ஒரு அந்தாள் அங்க கொடியேந்திரான். அவரும் அப்தாரி குடும்பத்தை சேர்ந்தவர். அதே உஸ்மான் போடுறார், அதே உஸ்மான் அவரே போடுறார். அப்புறம் வந்து இப்னு ஹாசிம் அவன் அடுத்த தலைமைக்கு வரான், அவன் மகன், அவனுடைய மகன் அடுத்து வந்து அந்த கொடியை தூக்கி பிடிக்கிறான், அவனையும் உஸ்மான் போடுறார். கிட்டத்தட்ட 3 பேரை உஸ்மான் தட்டுறார். 10 பேர் கொல்லப்பட்டு விட்டாங்க. லைனா கடகடன்னு 10 பேரை கொண்டுட்டாங்க. 10 பேர் கொடி விழுந்து கிடக்குது. கொடி எடுக்கிறதுக்கு எதிரி வரமாட்டேங்க. அல்லாஹ் ஒரு வேலையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இங்க 700 பேர் தான், அங்க 3000 பேர். 10 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான். ரொம்ப பெரிய கொல்லப்படல. ஆனா வர மாட்டேங்கிறான். அந்த கொடியை எடுக்கிறதுக்கு பயம், அச்சம், வந்து தூக்குறதுல போட்டா என்ன செய்ய அவ்வளவு பயப்படுறாங்க, அஞ்சு போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் முதல்ல வந்துங்க எதிரிகளுக்கு அல்லாஹ் எதை ஏற்படுத்துவானா, அச்சத்தை உள்ளுக்கு ஆட்டத்தை போட்டுருவான். தான் ஈமான்ல வந்து உள்ளவங்களுக்கு உறுதியை ஏற்படுத்துவான். ஈமான் அற்றவர்களுக்கு அப்படி யாரை பார்த்தாலும் பயத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் கொடுக்கிறது தான். நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா நம்மளை பார்த்து அல்லாஹ் எதிரிகளை வந்து பயப்பட வைப்பான். டேய் என்னமோ பெரிய ஆள்றாங்க, நிறைய கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிப்படுவான். அது எதிரிகளுக்கு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அந்த பக்கத்துல கூட நெருங்க வர மாட்டேங்கிறான். கடைசியில் யாரும் வெளியே இருக்கல, இந்த கொடி அந்த இடத்திலே கிடக்குது. அப்புறம் இது ஃபுல்லா நடக்கிறது. 10 பேர்கள் இதுல கொல்லப்படுகிறார்கள். இதுல அடுத்து யாருமே கொடியெடுக்க முன் வராதப்ப, அந்த குடும்பத்தில் எந்த குடும்பமுமே இல்லைங்கிறப்ப, ஹபசி அடிமை அடிமை வம்சத்தை சேர்ந்த இந்த ஹுபாபுங்கிற ஒருத்தர் அந்த கொடியை எடுக்கிறதுக்காக வர்றாரு. வந்தவன ஒரே வெட்டி வீழ்த்துறான். இந்த கொடி எடுக்கிறதுக்கு அவர் நம்மகிட்ட வீட்டு வந்து எப்படியாவது கொடியை எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த வேகத்தோட வர்றார். ஆனா அடித்து வீழ்த்தப்படுகிறார், அவரும் கொல்லப்பட்டு விடுகிறார். அவர் அப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய படை இப்படிதான் சவுண்ட் வரும். இது மட்டும் தான் சவுண்ட் கேட்குது. உள்ள சர்ன்னு போகும், சர்ன்னு உள்ள போறாங்க. என்ன நடக்குதுன்னு சுதாரிக்க முடியல. எதிரி படைகளுக்கு என்னடா ஹம்துங்கிறானுங்க, என்ன நடக்குதா ஒண்ணுமே புரியல. ஹம்துன்னு ஒரு சவுண்ட் வரும், அழைத்து கட 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 கடன்னு விழுந்து தலைகள் விழுந்து.
அந்த அளவுக்கு வேகமான போர் நடக்கிறது. இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுறாங்க, அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாள் எனக்கு கிடைக்கலையே. நான் தான் அந்த வாளை கேட்டேன். ஞாபகம் இருக்கு, அந்த வாளை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? தலப்பா, சிவப்பு தலப்பா. அவரு அந்த நான் வாள் கேட்டேன், கடைசியில் வந்து அவர்கிட்ட வாளை கொடுத்துட்டாங்க. நான் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன் சபியா ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப இஸ்லாத்துக்காக அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அதிகமாக உதவி செஞ்சவங்க, நிறைய இஸ்லாமிய அந்த வீரர்களுக்கு உதவி செஞ்சவங்க, ஒரு பெரிய ஜெயினும் ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய மகளா. நான் அப்புறம் அந்த அந்த இதுக்கு நான் பின்னாடி வா. ஆனால் அப்போ சபியா ரலியல்லாஹு தஆலா ஒரு மகன் நான் எனக்கு தரமாட்டாங்கன்னு ஒரு கோபம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஆளுக்கு கொடுத்துட்டாங்களே, அபு துஜானாக்கு கொடுத்துட்டாங்களே, இந்த துஜானா என்னதான் பண்ணிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த சிவப்பு தலப்பாய கட்டிட்டா அந்த ஆளு உள்ள பூந்தான் பாருங்க. இவர் சொல்றாரு, நடந்ததை பார்த்து விட்டு சொல்லுகிறாரு, அட்டி நூறுக்கு தள்ளுறாரு, அடிச்சுட்டே போறாரு. அந்த இடையில நம்ம முஸ்லிம் வீரர்கள் சில பேர் அடிபட்டு விழுந்து கிடந்தாங்க. எதிரிகள் சில பேர் இருந்துச்சாங்க, அவங்கள போய் வெட்டவும் செய்வது கிடையாது, கொலை பண்ணவும் இல்லாம அந்த குத்தி 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 ரணமாக்கு குத்துரு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்ப நினைக்கிறேன், இந்த இவர் துஜானா, அபு துஜானா அவங்கள பார்த்து வெட்டணும்னு நினைக்கிறேன். கரெக்டா போனாரு அவங்க பக்கத்துல போனா அவங்க நல்ல வீரர்கள் அப்படியே சொல்லி அடிக்கிறாங்க. தன்னுடைய கேடயத்தை வச்சு தடுத்துட்டு ஒரே வயிற்றுல கதை முடிஞ்சு. நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், இப்படிப்பட்ட நேருக்கு நேர் அந்த அடிச்சு தூக்கி அந்த பாலோட அப்படி தூக்கி வீசுறாரு. அவ்வளவு வெயிட் அந்த தூக்கி வீசுறாரு. அந்த அளவுக்கு நான் நினைச்சேன், சரியானவனிடம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த வாளை கொடுத்திருக்கிறார் நான் நினைச்சேன் அப்படின்னு அதை சொல்லி காட்டுறார். அந்த மரணம் நிகழ்கின்ற போது இவ்வளவு வேகமாக ஒருத்தர் போராடக்கூடிய ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு வெட்டி வீழ்த்தினார்கள். வெட்டி வீழ்த்தினது மாத்திரம் இல்ல, ஒரு அற்புதமான ஒரு சீன் அங்க நடந்துச்சு. ஆனா என்னமோ தெரியல, அவங்கள வெட்டாம வந்துட்டாருங்கிற. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prisva. புதிய தொடக்கம் அல்சபா டிராவல். சென்னையிலிருந்து மதுரை விருதுநகர் வழியாக சிவகாசிக்கு அதிநவீன சொகுசு பேருந்து அல்சபா டிராவல். தொடர்புக்கு 9500703131. தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100% மெலமன் வேர் இப்போது மண்ணடியில். பெஸ்ட் பை. பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். பெஸ்ட் பை 27/9 மன்னடி ஸ்ட்ரீட், சென்னை 1. எக்ஸ்க்ளூசிவ் பட் நாட் எக்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சாதிமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இனி நீ உன் வருமானத்துல மனைய வாங்கினாலும் தங்க நகைய வாங்கினாலும் அது ஆர்கேல வாங்குப்பா. நம்பிக்கைதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷம் ஆர்கே. ஆர்கே ஹவுசிங், ஆர்கே கோல்ட் ஹவுஸ், சென்னை, திருநெல்வேலி. இன்னமும் தெரியல, அவ்வளவு வேகமா போன மனுஷன் திடீர்னு பார்த்தா அந்த படைகளுக்கு இடையில ஒருத்தரை குறி வச்சு போறாரு, வாழை ஓங்கிட்டாரு. அந்த தலை வரையிலும் வாழை இறங்க போகுது. அந்த அம்மா அப்படியே திரும்பு, இந்த வாழை வெட்ட போறப்ப ஸ்லோ மோஷன்ல நினைச்சுக்கிறீங்க, அப்படியே திரும்புற மாதிரி. அப்படி திரும்பணும்னு பார்த்தா பொம்புலன்னு பார்த்தவன வாழை எடுத்துட்டு அவர் பின்னாடி சொல்றாரு, யாரான்னு பார்த்தா இந்த யார் இருக்கா, யாவும் இருக்கா, ஒத்துபா
இந்தா இப்னு உத்பா அபூ சுஃபியானுடைய மனைவி. சரியா? அபூ சுஃபியானுடைய மனைவி. அவங்க திரும்பின உடனே டக்குன்னு மாலை வந்து வெட்டாம இது பண்ணிட்டார். ஆனா இந்தாங்கிறது தெரியாது. இந்த பொம்பளையினுடைய கடுமை அவங்களுக்கு தெரியாது. அதனால திரும்பிட்டு அதுக்கப்புறம் போர் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி காட்டுறாரு, ஏங்க சொல்லாம வந்தீங்க, ஏன் வெட்டல, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்லி காட்டுறாரு, இல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த வாள் இது, இந்த வாழை ஒரு பொம்பளைய வெட்டிக்கிட்டு இருக்க கூடாது, அதனுடைய கண்ணியம் குறைந்து விடக்கூடாது. பாருங்க, அந்த போர்க்களத்துல போய் கூட ஒரு நீதி, அந்த அளவுக்கு நீதியை கடைபிடிக்கிறாரு. அவர் ஒரு அற்புதமான ஒருத்தராக நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்னு இதை சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், இவங்க ரொம்ப அல்லாஹ்வுடைய சிங்கம். இது ஹிஸ்புல்லா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஆனா தாக்குதல் நடத்துறதுல புயல் உள்ள நுழைஞ்சிட்டா ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை தான், அட்டி நொறுக்கி தருவாங்க, போட்டு தாட்டிக்கிட்டே வர்றாங்க. அது ஜுபைரினுடைய அடிமையாக இருந்து என்று ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவங்க தாக்கிக்கிட்டே வராங்க. இவர் சொல்றாரு, நான் வந்து ஜுபைருடைய அடிமையாக இருந்தேன் மக்காவுல. அவனுடைய தந்தை ஐமா ஆதி என்பவன் வந்து பத்ர்ல கொல்லப்பட்டுட்டான். பத்ர்ல கொலை பண்ணது யாரு? இவனை கொலை பண்ணது யாருன்னா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கொல்லணும் என்பதற்காக என்ன கூப்பிட்டோம்னா, நான் ஹபசி இனத்தை சேர்ந்தவன், நல்லா அம்பு எய்யக்கூடியவர். ஹபசிகள் வந்து எப்படின்னா, ஹபசிங்கிறது ஒரு அடிமை இனம். அது அவங்க வந்து அம்பு எய்தி கொள்றதுல வந்து வித்தகர்கள். நாங்க அதை மாதிரி சேர்ந்தவங்க, அந்த இனத்தை சேர்ந்தவங்க. அன்பையும் கொல்லணும், அதுதான் உனக்கு டியூட்டி, நீ அப்படி கொன்னுட்ட உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. நான் வந்து அந்த படையோடு சேர்ந்து வந்திருந்தேன். அப்போ முஹம்மது நபியுடைய சிறிய தந்தையினார் அவர்களை நான் கொண்டா விடுதலைன்னு சொன்னதுனால மட்டும் நான் உள்ளுக்குள்ள குறி வச்சு போறேன். ஆனா அவர் அடிக்கிற அடியை பார்த்தா எவனும் வந்து நிக்க மாட்டேங்கிறான் முன்னாடி, எவனும் முன்னாடி வந்து போறதே மாட்டேங்கிறான் அவர்கிட்ட. எவன் முன்னாடி வந்தாலும் முதல்ல பால் வந்து தலைக்கு தான் போகுது, அடிச்சு உள்ள வீழ்த்திட்டு போயிட்டே இருக்கார். ஒரு சாம்பல் ஒட்டக, அந்த ஒட்டகத்தில் அவர் போன வேகம் இருக்குது, ஒரு புலியினுடைய வேகம் இருக்கு. அவ்வளவு வேகமா உள்ள போறாரு, வீழ்த்திக்கிட்டே போறாரு, ஒவ்வொன்றா வீழ்த்திக்கிட்டே போறாரு. இவர் எப்படா நம்ம கொல்ல போறோம்னு எனக்கு யோசனை வந்துச்சு. நான் ஒரு இடத்துல மறைவா நின்றுக்கிட்டேன், நம்ம பக்கத்துல வரட்டும் குத்திடுவோம் அப்படின்னு நான் மறைவாக நின்று கொண்டேன். மறைவாக நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன், நிறைய வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்து சருன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் அப்படி பக்கத்துல வர்றப்போ என்னுடைய ஒரு சின்ன ஈட்டியை நேரடியாக அவருடைய இதுல குத்துன உடனே குத்த வாங்கி வயிற்றுல இருந்து குடல் சரியுது அவங்களுக்கு. அவரை சொல்றாரு, இத வகசிய சொல்றாரு, அப்படியே வந்து குடல் சரிந்து கீழே விழுகிறது. ஆனா அப்படி விழுறப்ப என்ன நோக்கி எந்திரிச்சு வாராரு, அது பட்டிய வாங்கிக்கிட்டுங்க, குத்த வாங்கிக்கிட்டு குடல் சரியுது, அப்படியே வாழை தூக்கிக்கிட்டு வர்றாரு என்ன வெட்ட. ஆனா நான் பயந்து பின்வாங்கினேன், அதற்கரையில் விழுந்து விட்டாங்க. அவங்க கொல்லப்பட்டு விட்டார்கள். இவங்களை பத்தி சில கதைகள் இருக்கு, நம்ம அதையும் பார்ப்போம். என்ன ஈட்டியை வச்சு குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அன்னைக்குலே ஒரு பெரிய இழப்பை முஸ்லிம்களை பொறுத்த மாத்திரத்தில் அது ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய ரசூலுல்லாஹ்க்கு அடுத்த ஒரு நிலை. அது சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண விஷயமாக அது படல. அது முஸ்லீம் படைகளுக்கு மத்தியில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தியது, ரொம்ப மோசமான நிலையை ஏற்படுத்தியது கூட சொல்லலாம். ஆனால் நான் அப்புறம் வேற யாரையுமே கொல்லல, என் ஈட்டியை திரும்பி புடுங்கிக்கிட்டு நான் பார்த்த போய் அந்த முகாம்ல உட்கார்ந்துட்டேன், உள்ள போய் உட்கார்ந்துட்டேன். ஏன்னா என் நோக்கம் வந்து அம்சாரலாசனை கொல்றது இல்லை, அப்படி கொலை பண்ணா என்னை விடுதலை செய்வேன்னு சொன்னாங்க. அந்த ஒண்ணுக்காக தான் நான் கொலை பண்ணேன், வேற யாரையுமே நான் உலகத்துல கொலை பண்ணல. நான் போய் இருந்துட்டேன், நான் போய் உட்கார்ந்துட்டேன். ஆனால் நான் மக்களுக்கு வந்த பின்பு என்னை வந்து உண்மையிலே விடுதலை செஞ்சுட்டான், அவன் விடுதலை செய்கிறான் என்பதை யார் அறிவிக்கிறான்னா வஹ்சி இப்னு ஹார். அவங்க வஹ்சி தான் இவர்களை கொண்டவர்கள். அது வந்து இந்த சம்பவம் வந்து சஹீஹுல் புகாரியில அப்படியே இடம்பெறுகிறது. சஹீஹுல் புகாரியில இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு இருக்குதே, உண்மையிலேயே யாராலும் கேட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் உடம்பு சிதைக்கப்படுகிறது. பின்னாடி அது வருது, நான் பின்னாடி அதை சொல்றேன். என்ன போரினுடைய முடிவுல நம்ம சிலதை பார்ப்போம்.
அதுல நான் சொல்றேன். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிங்கம் என்று போற்றப்பட்டவர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வருகின்ற போது முஸ்லிம் படையில சின்ன சலனம் வந்தால் கூட அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுல மிக உன்னதமாக எதிரிகள் மத்தியில சுழண்டு வாள்களை சுழற்றியவர்கள் மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா இப்னு அப்துல்லா, உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனஸ் இப்னு நலீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி பல உன்னதமான சஹாபிகள் ஒரு அற்புதமான வாழ்வித்தையை காட்டுகிறார்கள். அதுல மிக வேகமான இது நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முஸ்லிம்கள் வெற்றியினுடைய கனியை தட்டி பறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதிரிகள் பலம் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பட போக ஆரம்பிக்குது. அதாவது எதிரி முகாமை தகர்க்க ஆரம்பிக்கிறது. இது ஒரு பக்கம் நடக்கிறது. அதே போல அல் ஹசீன் என்று அழைக்கப்படுகின்ற ஹன்னவா ரலியல்லாஹு தஆலா இவங்களை பத்தி முக்கியமா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்குது. திருமணம் நடந்தவங்க ஒரு பெரிய சத்தத்தை போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க, மனைவியோடு வந்துட்டாங்க. பெரிய சத்தத்தை கேட்ட உடனே மனைவியோடு இருந்த மனுஷன் நேர போர்க்களத்துக்கு உள்ள போயிடுறாரு. பயங்கரமா சண்டையிடுறாரு. உன்னதமான ஒரு வீரத்தை வெளிப்படுத்துகிறார். கடைசி அபூ சுஃபியானை அடிச்சு வீழ்த்தி கீழே போட்டு வெட்டுறதுக்கு போறார். அபூ சுஃபியானை முடிஞ்சு, அபூ சுஃபியானுடைய கதை இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அபூ சுஃபியானை ஸஹர் இப்னு ஷர்ஹ் அவன் கீழே தள்ளி மேலே ஏறி உட்கார்ந்து வெட்டுறதுக்கு போறாங்க. வெட்டுறதுக்கு போறப்ப எப்பவுமே எதிரிகள், ஆனா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய படைகள்ல இறந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேரும் பின்னாடி குத்தப்பட்டவர்கள் தான் நிறைய இருந்தாங்க. பின்னாடி போய் தான் எதிரி குத்தம். எதிரிகள் அத்தனை பேரும் முன்னாடி நின்று போராட தயாராக இல்லாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையோடு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தயாரா இல்லை. பின்னாடி போய் குத்துறோம். இங்கேயா தான் நடக்குது. சத்தாத் இப்னு அஸ்வத்ங்கிறவன் முதுகுல போய் கத்தியை வச்சு குத்துறான். அவங்க அப்படியே விழுந்து மெழுகிறார்கள் என்ற செய்தியும் வீரமரணம் அடைகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொன்றாக நான் இதுக்கான சப்ஜெக்ட்ல மெயினா வீழ்த்தப்பட்டவர்களை மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் முன்னாடி. ஏன் இது முன்னாடி வைக்கப்படுதுங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். பின்னாடி நம்ம பார்ப்போம். பின்னாடி நிறைய இருக்கு, இதுல படிப்பினைகள் நிறைய இருக்குது. அப்புறம் காலித் இப்னு வலீதுடைய தலைமையில தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குதிரைப்படை. அந்த குதிரைப்படை இன்னும் வேகமாக கொஞ்சம் வேகம் எடுக்குது. ஆனா இந்த வேகத்தை யார் மட்டுப்படுத்துறாங்கன்னா மேல நிக்கிறாங்கல்ல ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில ஒரு 50 வில்வித்தை தெரிந்தவர் நிக்கிறாங்க இல்லையா, அவங்க அம்பேஞ்சு அடிக்கிறாங்க, நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த படையை தாக்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 தடவை அந்த பின்னாடி வழியா வர்றதுக்கு காலித் இப்னு வலீத் முயற்சி பண்றாரு அந்த பின் வழியாக. ஆனா 3 தடவையும் இந்த படை முறியடிக்கிறது. மிக வேகமாக, மிக உன்னதமாக, நல்ல வேகத்தோடு அடிக்குது. அந்த படையினுடைய வேகமும் அந்த படை எப்படிலாம் அப்படி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிநுட்பத்திற்கும் ராணுவத்தை எப்படி அவர்கள் கையாண்டார்கள், எப்படி தன்னுடைய தலைமைத்துவத்தை கையாண்டார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த காலித் இப்னு வலீத் குறி வச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னடா மேல இருந்து நம்ம போட்டு தாட்டான் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே ஒண்ணுமே. ஏன்னா மேல நிக்கிறப்ப நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா மேல அம்பே முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மேல ஏறி தாக்கலாமே தவிர அம்பேறு தாக்க முடியாது. அம்பேறு தாக்குவது என்பது முடியாது. ஏன்னா ஒரு 50 வீரர்கள் கூட்டமா நிற்கிறாங்க. நீங்க இப்படி விட்டீங்கன்னா மேல போவாது. புவியீர்ப்பினுடைய விசையில மேல போவாது, தருணி கீழே தான் வரும் இல்லையா, மேல போவாது. ஆனா மேல உள்ளவங்க கீழே அடிச்சாங்கன்னு வைங்க, சரியா அடிக்கும், கரெக்டா அடிக்கும். உங்களுக்கு இந்த காற்றில் யுத்தம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இருக்கும். ஏதோ யுத்தம் கார்கில் யுத்தம் ரொம்ப முக்கியமான யுத்தம். ரொம்ப முக்கியமான யுத்தம். ஏன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கா கார்கில், இந்தியா விட்டு பாகிஸ்தான்ல இருக்கா? இந்தியா
இந்தியாவுக்குள்ள இருக்கிற கார்கில் யுத்தத்துல இந்தியாவில் உள்ள கார்கில்ல போய் வெற்றி பெற்றதுக்காக வெற்றி வீரர் வாஜ்பாய் அப்படின்லாம் போட்டப்பட்டார். ஆனா இந்தியாவோட பகுதியை நீ அடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் மீட்டா நீ எப்படிலாம் வெற்றி வீரன், நீ தோல்வி வீரன் ஆக்சுவலா. ஆனா இந்த கார்கில் யுத்தத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்கள் நடந்துச்சு. இந்த யுத்தம் அந்த கார்கில் யுத்தம் பெரும்பாலும் அதிகமாக பேசப்பட்ட யுத்தம். நம்ம காலத்துல பார்க்கப்பட்ட இந்த பாகிஸ்தான் யுத்தத்துல நம்ம யாருமே நேரடியாக யுத்தத்தை பார்த்தவங்க கிடையாது. ஏன்னா 1972 எல்லா பிள்ளையும் சின்ன பிள்ளையில இருப்பிய வேணா 2-3 எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் வேணா 2 பேர் தான் எனக்கு தென்படுறீங்க பெரியா இருக்கலாம். இவங்க வேணா இந்த 72 நடந்த பாகிஸ்தான் யுத்தத்தை ஓரளவு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும், 10 வயசு 15 வயசு பிள்ளைகளா இருக்கும். அவங்க ஒன்றும் பெருசா தெரியாது. பாதி பேர் பிறந்தே இருக்க மாட்டீங்க. எல்லாம் 80க்கு மேல பிறந்த கேஸ், 90க்கு மேல பிறந்த கேஸ் தான் உட்காந்து இருக்கீங்க. பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. ஆனா பாகிஸ்தான் யுத்தங்கிறது ஒண்ணு நமக்கு எப்ப தெரியும்னா இந்த கார்கில்ல தான் தெரியும். இந்த கார்கில் யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா இது இங்க பார்த்தோம், இந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம். அதுல கார்கில்ங்கிறது இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் எல்லையிலிருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 5 மலை குண்டுகள் சேர்ந்ததுதான் கார்கில். 5 மலை குண்டுகள், மலை பெரிய பெரிய மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலைகள் சேர்ந்த குண்டுகள் தான் கார்கில்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா. அந்த ஏரியா அப்படித்தான். அந்த ஏரியாவை முழுக்க தன் படைகளை கொண்டு போய் உச்சில கொண்டு போய் நிப்பாட்டிட்டான் பாகிஸ்தான். கார்கில்ல அந்த படைகள் உச்சில போய் நிக்குது, மேல ஏறி நிக்கிறான். மேல ஏறி நிக்கிறான். ஒத்தனை கூட இவர்களால் நிறுத்த முடியவில்லை. 3 மாதம் போர் தொடர்கிறது. அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியானா இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா பனி படர்ந்த ஏரியா. பனி படர்ந்த ஏரியா சில இடங்கள்ல -7 -7 சில இடங்கள் போயிடும். நமக்கு -7க்கு எங்க வெறும் 17-18க்கு வந்துட்டாலும் நம்மளால தாங்கவே முடியாது. அந்த ஏரியாக்களை உட்காரவே கூட முடியாது. அந்த மாதிரி ஏரியாக்கள்ல பெரும் தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது. ஒண்ணுமே செய்ய முடியல. செய்ய முடியாததுக்கு மெயின் காரணம் என்னதான்னா மேல் இருந்து அவர்கள் கீழ் உள்ளவர்களை ஈஸியாக குறிவைத்து தாக்க முடிந்தது. இவர்கள் மேல போய் தாக்க முடியல. மேல் அதாவது கீழே இருந்து தாக்கினா மேல எந்த பெரிய விளைவுகளும் ஏற்படுத்த முடியல. மலை மேல ஏறினா தான் அவங்களை அடிக்க முடியுங்கிற நிலைமை. மலை மேல ஏறினா தான் அவர்களை அடிக்கலாம்ங்கிற நிலைமை உள்ள, இல்லைன்னா வேற வழி கிடையாது. மலை மேல ஏறினா தான் அடிக்கலாம், வேற வழி இல்லை. மேல போய் ஹெலிகாப்டர்ல போனாலும் சரி, பிளைட்ல போனாலும் சரி, வந்தா டொப்புன்னு அடிக்கலாம். மேல பீரங்க அடிச்சுட்டான். மேல ராக்கெட் லாஞ்சர்னு பார்த்திருக்கீங்க இல்லையா, தோல் தூக்கி அடிச்சுட்டு அடிக்கிறது, அதெல்லாம் கொண்டு போயிட்டான் மேல. ஆக எந்த பயிலும் நெருங்கவே முடியல. டைகர் ஹில்ஸ்ங்கிறது மெயினான ஹில்ஸ். அந்த ஹில்ஸ் மேல ஏற முடியுமானா ஏற முடியலங்கிறான். எல்லா ரெஜிமெண்ட்லையும் கேட்டு பார்க்கறான். எல்லா ரெஜிமெண்ட்டும் பின்வாங்கும். அத்தனை ரெஜிமெண்ட்டும் பின்வாங்கும். யாருமே முன் வர மாட்டேங்கிறானுங்க. அந்த மலை மேல ஏறதுக்கு யாருமே முன் வரல. ஆனா ஒரே ஒரு ரெஜிமெண்ட் தான் முன்னாடி வந்தாங்க. ஒரே ஒரு ரெஜிமெண்ட் தான் முன்னாடி வந்தாங்க. இந்த கூர்கா முஸ்லிம் ரெஜிமெண்ட். கூர்கா முஸ்லிம் ரெஜிமெண்ட் இதுதான் முன்னாடி வந்தாங்க. இந்த முன்னாடி இவர்கள் தான் அந்த மலை மேல் ஏறினார்கள். மலை மேல் ஏறி பாகிஸ்தான் வீரர்களை வீழ்த்தினார்கள். இந்த வீர சாகசம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 500 பேர் அதில் கொல்லப்பட்டார்கள். இந்திய வீரர்கள் 500 பேர் கொல்லப்பட்டார்கள். 500ல கிட்டத்தட்ட 80% முஸ்லிம். 80% கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம். அதுல 5 பேர் தமிழ்நாட்டுக்காரர். 5 பேர் தமிழ்நாட்டுக்காரர். 2 பேரு வேலூர், ஒரு ஆள் திருச்சி, ஒரு ஆள் தென்காசி. இப்படி தமிழ்நாட்டுக்காரங்களே 5 பேர் இருந்தாங்க, கொல்லப்பட்டார்கள். இந்த வெற்றிக்கு காரணம் யாரு? எந்த முஸ்லிம்களை இவன் தீவிரவாதின்னு சொன்னானோ, எந்த முஸ்லிம்களை பயங்கரவாதின்னு சொன்ன ஆட்சிக்கு வந்தார்களோ, எந்த முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை அடித்து நொறுக்கி விட்டு இவர்கள் ஆட்சியை பிடித்தார்களோ, அந்த முஸ்லிம் தான் உயிரை கொடுத்து இந்த நாட்டினுடைய எல்லையை பாதுகாத்தான். அந்த பாதுகாக்க முடிந்ததென்றால் அதற்கு காரணம் அந்த மலை மீது ஏறி தாக்கிய. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1.